بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தை பொறுத்தமட்டில் தாவா என்று சொல்லப்படுகின்ற பிரச்சார பணிகளை முன்னெடுத்து செய்வதே வழக்கம். அந்த வரிசையில ஏறத்தாழ கடந்த 9 மாத காலமாக இப்ராஹிம் நபி அவர்களுடைய செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு தலைப்பின் கீழ் செயல் திட்டங்களை வகுத்து மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதே போன்று கடந்த மாதத்திலே இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி என்ற அந்த செய்திகளை கையில் எடுத்து தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் இஸ்லாமியர்கள் வாழுகின்ற பகுதிகளை எல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீட்டிலையும் இப்ராஹிம் நபியை கொண்டு சேர்த்து இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாதம் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ற ஒரு தலைப்பை மையமாக வைத்து அவர்கள் செய்த பல்வேறு பிரார்த்தனைகளை நாமும் செய்ய வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த பிரார்த்தனைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ற ஒரு தலைப்பின் கீழ் செய்திகளை ஜமாத்தின் சார்பிலே சொல்லிக் கொண்டு வருகிறோம். இறை தூதர்களை நீங்கள் எடுத்தால் அனைத்து இறை தூதர்களும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யத்தான் செய்திருக்கிறார்கள். இறைவனிடத்திலே கையேந்தாத எந்த இறை தூதரையும் நீங்கள் பார்க்க இயலாது. ஆதம் நபியாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அத்தனை இறை தூதர்களும் தங்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி அவருடைய பிரார்த்தனை 10ஓடு 11 என்ற அடிப்படையிலே எடுத்துக்கொள்ள இயலாது. அவர்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலையையும் அதனால் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன என்பதையும் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு அற்புதமான பிரார்த்தனைகளை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தேவையான ஒரு பிரார்த்தனைகளை இப்ராஹிம் நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரார்த்தனையை நாம் அணுகுவதற்கு முன்னால் இன்னும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இறைவன் தன்னுடைய வல்லமையை காட்ட வேண்டும் என்பதற்காக
இப்ராஹிம் நபி அவர்களை என்னிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதியை இறைவனை ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வை பாராட்டுகிறார். ஹலீலுல்லாஹ், இறைவனுக்கு நேசர். அந்த அளவுக்கு இறைவனுடைய திருப்தியையும் இறைவனுடைய கருணையும் பெற்ற ஒரு இறை தூதர். இவ்வளவு மதிப்புமிக்க ஒரு இறை தூதர் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் எதையும் செய்ய இயலவில்லை. அவர் நினைத்தால் நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், நான் நினைத்த மாத்திரத்திலேயே குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும், நான் நினைத்த மாத்திரத்திலேயே கல்வி அறிவியை பெற்றுக் கொள்ள முடியும், நான் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவன் என்பதனால் அல்லாஹ் நான் எதையெல்லாம் நினைக்கிறேனோ அதையெல்லாம் இறைவன் தந்து விடுவான் என்ற மனோபாவம் இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே இல்லை. அல்லாஹ்வும் அதை விரும்பவும் இல்லை. எத்தனையோ உதவிகளை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் செய்திருக்கிறார். அவர்களுக்கு கடுமையான உயிர் அச்சுறுத்தல் இருந்தது. நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிவதற்கு முற்பட்டார்கள், கொலை செய்வதற்கு முற்பட்டார்கள், ஊரை விட்டு அடித்து துரத்தினார்கள். குடும்பத்திலேயே ஏராளமான பகைகளை இப்ராஹிம் நபி அவர்கள் சம்பாதித்தார்கள். இது போன்ற பல்வேறு நெருக்கடிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட போதும் அல்லாஹ் முன்வந்து அந்த உதவிகளை செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான தனிப்பட்ட உதவிகள், சொர்க்க வேண்டும் என்றோ, குழந்தை வேண்டும் என்றோ, கல்வி அறிவு வேண்டும் என்றோ, இது போன்ற பல்வேறு விஷயங்களை இறைவனே இப்ராஹிம் நபி அவர்களை கேட்க வைக்கலாம். ஏன்? பெரிய இறை தூதராக இருக்கலாம், பெரிய தியாகங்கள் செய்த ஒரு நபியாக இருக்கலாம், இறைவனுக்கு நெருக்கமானவர் கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இறைவனுக்கு நெருக்கமானவர் என்பதை வைத்துக் கொண்டு நீங்க பிரார்த்தனை செய்யாமல் இருக்க முடியாது. இது மிக முக்கியமான ஒரு பாடம். ஏன்னா நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அல்லாஹ்வோட ரொம்ப நெருங்கிட்டேன், அதனால தொலை தேவையில்லை, நான் அல்லாஹ்வோட ரொம்ப கைகோர்த்து விட்டேன், அதனால வணங்க தேவையில்லை. இந்த சித்தாந்தம் எல்லாம் இன்னைக்கும் இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தில் வேறு சில கருத்துக்களை கொண்டவர்களிடத்தில் இது போன்ற சித்தாந்தம் எல்லாம் இருக்குது. அதை இப்ராஹிம் நபி அவர்கள் மாதிரி ஒரு இறைவனோடு நெருங்கிய ஒரு இறை தூதரை இங்கே காட்ட முடியாது. அந்த இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அடிமைதான், அடிமைத்தனத்தை அவங்க வெளிப்படுத்தணும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். தனக்கு நெருக்கமாக இப்ராஹிம் நபி இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் என் அடிமை என்று நீ கேளு. இப்ராஹிம் நபியும் கேட்கிறாங்க. அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருந்த இப்ராஹிம் நபியே இறைவனோடு சார்ந்து இருந்து யாரெல்லாம் எனக்கு அதைத்தான் இதைத்தான் என்று கேட்கிறார்கள் என்றால், நம்மை போன்ற மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், அன்றாட பாவம் செய்யக்கூடியவர்கள் 24 மணி நேரமும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டே இருக்கிறோம். அந்த ஒரு பாடம் இதிலே இருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையில இன்னொரு அற்புதமான பாடத்தையும் இறைவன் நமக்கு சொல்லி தருகிறார். அது என்ன பாடம்? இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள் என்றால், எது சாத்தியமோ அதைத்தான் கேட்பார்கள் அப்படிங்கிறது இல்லை. சாத்தியம் உள்ளதையும் கேட்பாங்க, சாத்தியமே இல்லாதையும் கேட்பாங்க. ஏன்? இறைவனுக்கு எல்லாவற்றையும் தருகின்ற அந்த வல்லமை இருக்கிறது, அந்த உறுதிப்பாடு. நம்ம மாதிரி அல்லாஹ் கேட்டு வைப்போமே, அல்லாஹ் விரும்பினால் தரட்டுமே, இந்த ரெண்டு கட்டான் மனசு இப்ராஹிம் நபியிடம் கிடையாது. அல்லாஹ் தருவான், இறைவன் தான் தர முடியும். இந்த உறுதிப்பாடு இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரார்த்தனையில நீங்க தெரியும், நீங்க படிக்கலாம். இப்ராஹிம் நபி அவர்கள் நம்ம எல்லாம் எப்போ அல்லாத குழந்தை கேட்போம், அந்த குழந்தை இருக்கக்கூடிய குழந்தை பெறுகின்ற அது போன்ற ஒரு சூழல்ல கேட்போம். ஒரு 25 வயசுல கல்யாணம் ஆகும், 30 வயசு 40 வயசு வரையும் பிள்ளை இல்லை, அப்ப நம்ம கேட்போம். ஒரு 45 வயசுல கூட கேட்போம், 50 வயசுல கூட கேட்போம். ஏன்னா அந்த குழந்தை பெறுகின்ற அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, பெரிய மாளிகை வேணும் கூட அல்லாத கேட்க மாட்டோம். யாரெல்லாம் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு சின்ன சொந்த வீடு இருந்தா கூட போதுமே, எனக்கு அப்படி தாங்க. நம்ம ஒரு ஆட்டோ ஓட்டுக்கிறோம், யாரெல்லாம் காலமெல்லாம் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறேன், ஒரு காரை வேணும் தாங்க, இப்படிதான் கேட்போம். ஏன்? பெருசா கேட்கக்கூடிய எண்ணமே நம்மகிட்ட வராது. அல்லாஹ் தராம போயிட்டா, அல்லாஹ் நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ராஹிம் கிட்ட அதான் கிடையாது. உறுதிப்பாடு அப்படின்னா அந்த அளவுக்கு உள்ள ஒரு உறுதிப்பாடு. அதனாலதான் தள்ளாத வயசுல
குழந்தையே பெற முடியாத அந்த நேரத்தில் அவங்க இறைவன் யாருன்னா எனக்கு பிள்ளைய தந்துரு அப்படின்னு கேட்கிறாங்க. பிள்ளைய தாய் என்று கேட்கும் போது இறைவன் அந்த பிரார்த்தனை ஏற்று வானவர்கள் நற்செய்தி சொல்ல வருகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு போறாங்க. இப்ராஹிம் நபியுடைய மனைவியும் ஆச்சரியம். ஆனா ஐயோ, நான் கிழவியாக இருக்கிறேன், குழந்தை பெறுகின்ற பாக்கியம் எனக்கு ஏது, எல்லாத்தையும் முடிந்து கடந்து வந்துட்டன. அப்பதான் இப்ராஹிம் இடத்துல அந்த வானவன் சொல்றாங்க, வரும் இறைவன் அவர் சொல்லிவிட்டார், அது நடக்கும். நீங்க அல்லாத கேட்டீங்கல்ல, குழந்தை வேணும்னு கேட்டீங்கல்ல, எப்ப கேட்டீங்க? குழந்தை பெறுகின்ற அந்த வாய்ப்பே இல்லை, இனிமேல் குழந்தை பெறுகின்ற அந்த வாக்கியமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இறைவன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நீங்க கேட்கலாம் இல்லையா? இந்த ஒரு பாடம் நமக்கு வேணும். இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை, அவர்கள் செய்த பல்வேறு துஆக்கள், இது எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால எவ்வளவு உறுதி நீங்க பாருங்க. கொஞ்ச நெஞ்ச உறுதியெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. அல்லாஹ் தந்தே தீருவான். அந்த உறுதினால்தான் நரக குண்டுல அவங்களை தூக்கி போடும் போதும் அல்லாஹ் காப்பாற்றுவான், இறைவன் காப்பாற்றுவான். எவ்வளவு நம்பிக்கை நமக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குமா? அந்த நம்பிக்கையில கொஞ்சமாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனா இப்ராஹிம் கிட்ட இருந்து நாம பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இந்த ஒரு பாடம். அல்லாஹ் துஆ செய்யணும் அப்படின்னா நம்பிக்கை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வஇதா சஅல்தல்லாஹ ஃபஸஅலுல்லாஹ் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் நீங்க சொர்க்கத்தை கேட்கிறீங்களா? யா அல்லாஹ் எனக்கு ஒரு சொர்க்கத்தை தா. இதெல்லாம் கேட்காத, உயர்ந்த சொர்க்கத்தை தான் கேளு. ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தை தான், மிக நல்லவர்களுக்கும் நபிமார்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை. நான் எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சாமானியன், இறைவன் எனக்கு இந்த ஃபிர்தௌஸை தருவானா? அந்த சந்தேகம் உனக்கு என்ன? சொர்க்கத்தை படைத்தவன் இறைவன், அதை வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் இறைவன், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியவன் இறைவன். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க உட்கார்ந்து அல்லாஹ் எனக்கு தருவானா? ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? நீ கேளு அல்லாஹ்விடத்துல, ஃபஸஅலுல் ஃபிர்தௌஸ், யா அல்லாஹ் எனக்கு ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தான், எனக்கு நீ அதை தா. ஏன் அப்படிங்கிறாங்க? லாயிக்கிறாக அல்லாஹ்வை நிர்பந்தம் பண்ணக்கூடிய எவனும் கிடையாது. அப்படின்னா என்ன? இறைவன் தர முடியாது என்ற ஒரு நிலைதான் கிடையாது. மனுஷனுக்கு அந்த மாதிரி நிலைதான் வரும். ஒரு ஆட்ட போய் 10 லட்சம் ரூபாய் கேட்டீங்க, அவன்கிட்ட இருந்தா தருவான், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவான். ஒரு 10 ரூபாய் கேட்டாலும் அதுதானே. அல்லாத அந்த மாதிரியா என்னுடைய அடியான் என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கேட்டான், என்கிட்ட இல்லையப்பா இல்லையா சொல்ல போற. இறைவன் எதை நீங்க கேட்டாலும் அவன் தருவான், தேவைக்கு தருவான். ஆனா தர வேண்டும் என்று அவன் முடிவெடுக்கணும். கேட்க வேண்டியது கடமை நமக்கு இருக்கிறது, தர வேண்டிய அந்த உரிமை எப்ப தரணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், எதையெல்லாம் கொடுக்கணும், அது கடவுள் என்ற அடிப்படையில அவனுக்குள்ள உரிமை. அப்ப இந்த அடிப்படையில இறைவன்ட்டு நம்ம உன்னை கேட்கிறோம் என்றால் தருவானா தரமாட்டானா, இவ்வளவு விஷயத்தை நம்ம கேட்க போறோமே, இப்படிங்கிறதெல்லாம் சிந்தனையே இருக்கக்கூடாது. இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை அப்படிதான். இந்த அடிப்படையில இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரார்த்தனை ஒவ்வொன்றா நீங்க பாருங்களேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க கேட்ட அந்த பிரார்த்தனை எவ்வளவு அற்புதமாக அவங்க கேட்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்களேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது வயிது ஜாங்கல் பைத்த மசாபத்தல் லின்னாசி வாம்னா, அதாவது இந்த காபா என்பதை மக்களுக்கு ஒரு அபயம் அளிக்கக்கூடிய இடமாக, தங்கக்கூடிய ஒரு இடமாக நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தினோம். இது எல்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த காபாவை புனர் நிர்மாணம் பண்ணிட்டு இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அல்லாஹ்விடத்துல அவங்க பிரார்த்தனையை கேட்கிறாங்க. ஒவ்வொரு பிரார்த்தனையா அந்த நேரத்துல கேட்கிறாங்க. அதுல ஒரு பிரார்த்தனை என்னன்னா, இது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. யா அல்லாஹ், இந்த ஊரை, அதாவது மக்கா, அங்கதான் நாங்க தங்கி இருக்கிறோம், இந்த ஊரை அபயம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பு நிறைந்த ஒரு பூமியாக நீ ஆக்கு. எப்ப கேட்டாங்க இப்ராஹிம் நபி? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க கேட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட அந்த பிரார்த்தனைய ஒரு அபயம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஊராக இன்னைக்கும் அல்லாஹ் சொல்றான். நீங்க உலகத்துல எல்லா இடத்திலையும் கலவரங்கள், நிம்மதி இல்லாத வாழ்வு, எங்க போனாலும் இங்க வாழ முடியுமா, செத்துருவோமா, பிரச்சனை வந்துட்டே இருக்குமா, இதெல்லாம் பார்ப்போமே. மக்காவுல அந்த ஹரம்ல அது இருக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாராவது ஒரு ஆள் அத்துமீறி குழப்பம் பண்ணுவதாக இருந்தால் அல்லாஹ் அதையும் அரசாங்கங்கள் மூலமாக தடுத்து விடுகிறார். ஒரு நேரத்தில் அதே மக்காவுல
யானை படையை சார்ந்தவர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்யலாம் வந்தாங்க, அல்லாஹ் தடுக்கிறான். சமீப காலமாக ஒரு 20-40 வருடங்களுக்கு முன்பு அங்கே சில ஆட்கள் குழப்பம் பண்ணி வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் அதை தடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அப்படி வெளியேற்றிட்டாங்க. இதெல்லாம் வரலாறுகளையும் பார்க்கிறோம், கண்ணு முன்னாலே நாம் பார்க்கிறோம். ஏன் இப்ராஹிம் நபி அவங்க செய்த அந்த பிரார்த்தனை உலகத்துல நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா சில இடங்கள்ல தான் நிம்மதியான ஒரு நினைக்கிறோம். ஆனா எல்லா இடத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா வஞ்சகத்தினால அரசியல் காரணத்தினால பல்வேறு இடங்கள்ல குழப்பங்களும் மனிதன் வாழ முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. அவ்வளவு கஷ்டத்தை எல்லா இடத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவான். நம்ம என்ன நினைக்கிறோம், மேலை நாடுகள் ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்க, போய் பார்த்தாதான் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய சண்டைகள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெட்டி கொண்டு சாகடிக்கக்கூடிய நிலை. அமெரிக்கா நம்ம பார்வையில தெரியும், அமெரிக்கா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு போய் ஸ்கூல்ல போய் படாபடான்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா? நடக்கத்தானே செய்து. பெரிய பெரிய நாடுகள் என்று நம்ம நினைக்கிறோம், பெரிய வல்லரசு என்று நினைக்கிறோம். ஆனா அந்த பகுதியிலையும் நம்மளால நிம்மதி இல்லாம வாழ்கின்ற ஒரு சூழல் எல்லா இடத்திலையும் அது இருக்கிறது. ஆனா இறைவன் இந்த பூமியை அபய பூமியாக, காபா என்று இருக்கக்கூடிய அந்த பூமியை அபய பூமியாக இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்துல இறைவன் சொல்லி காட்டலாம். அதோடு அவங்க நிப்பாட்டல. அவங்க கேட்கிறாங்க, இப்ராஹிம் நபி வர்துக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யா அல்லாஹ், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பி இருக்கக்கூடிய மூமின்களுக்கு இந்த மண்ணில எல்லா விதமான உணவுகளை, பல வகைகளை நீ கொடு. இப்ராஹிம் நபி அவங்க பல 1000 வருடங்களுக்கு முன்பு இறைவனிடத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனை, யா அல்லாஹ் இவங்களுக்கு ரிஸ்க கொடு. இன்னைக்கு அதை கண்ணு முன்னால நீங்க அங்க பார்க்கலாம். யாரெல்லாம் மக்காவுக்கு உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக நீங்க போனீங்களோ அங்க கண்ணு முன்னால இந்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடுகளை, இதனுடைய யதார்த்த நிலையை பார்க்கலாம். உனக்கு என்ன வேணும்? ஈரோட்டினுடைய சாப்பாடு வேணுமா? காபாவில் கிடைக்கும். உங்க உள்ள சாப்பாடு கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய இட்லி தோசை வேணுமா? கிடைக்கும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னால, ஏன் நபியுடைய காலத்துல கூட இத மாதிரி ஒரு நிலை இல்லை. உணவு கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நிலை? உலகத்தினுடைய எந்த பகுதியை சார்ந்த உணவு வேண்டுமானாலும் மக்காவில் நீங்க எதிர்பார்க்கலாம், கிடைக்கும். அதனாலதான் இந்த ஹஜ் உம்ரா சர்வீஸ் எல்லாம் நடத்தக்கூடியவங்க உங்களுக்கு எளிமையா ஒரு வார்த்தையில சொல்லிடுவாங்க, தமிழகத்தினுடைய உணவு கிடைக்கும் அப்படிம்பாங்க. இவன் விளம்பரம் பண்றான், அந்த உணவும் கிடைக்கிறது. ஆனா இப்ராஹிம் நபி அவருடைய பிரார்த்தனை, இப்ராஹிம் நபி அவர்கள் அன்னைக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு பிரார்த்தனை செய்ததின் காரணத்தினால எந்த உணவும் அங்கே இருக்கும். இல்ல அப்படின்னு சாப்பாடு இல்ல, அங்க பஞ்சம், இது பார்க்கவே முடியாது. மக்காவையும் சரி மதீனாவையும் சரி, இன்னைக்கு சாப்பாடு இல்லாம நீங்க போனாலும் எனக்கு பசிக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உணவு வரும். இறைவன் யாரும் எந்த மனிதர் மூலமாவது இறைவன் நமக்கு உணவை தருவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறார். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த அந்த அற்புதமான ஒரு பிரார்த்தனை. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், இப்ப இந்த உணவு இது போன்ற ரிஸ்க்கு மூமின்களுக்கு தான் அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்டாலும் உடனே அல்லாஹ் இடம் வச்சு மூமினுக்கு நான் கொடுப்பேன், அங்கே சில காப்பிர்கள் பார்த்தால் அவங்களுக்கும் கொடுப்பேன். ஆனால் அவங்க இறைவனை மறுத்ததின் காரணத்தினால மறுமையில அவர்களுக்கு தண்டனை உண்டு. உனக்கு மட்டும் நீ நினைக்காத, இப்ராஹிமுக்கு இஸ்மாயிலுக்கு நம்ம இங்க இருந்து போற முஸ்லிம்கள் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரார்த்தனை அதனுடைய பலன் அப்படின்னு நினைக்காத, அதையும் தாண்டி காவிர்களுக்கும் நான் கொடுப்பேன். ஆனா மறுத்ததுனால மறுமையில அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க கேட்கிறாங்க. கண்ண முன்னால இன்னைக்கும் இதனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த இன்னொரு பிரார்த்தனை, அவங்க எந்த நன்மைகள் செய்தாலும் உடனே அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இதை ஏத்துக்க, ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா நான் இந்த நன்மையை செய்திருக்கிறேன், இந்த நன்மையை நீ ஏத்துக்க. ஏன்னா கஷ்டப்பட்டு தொழுதுருவோம், அல்லாஹ் அதை நிராகரிச்சிட்டான். ரமலான் மாசத்துல பகல் ஃபுல்லா சாப்பிடாம குடிக்காம அவ்வளவு தாகம் இருந்தும் தண்ணியை கூட ஏறெடுத்து பார்க்காம அந்த இபாதத்தை நம்ம செஞ்சிருப்போம் இறைவனுக்காக. இருந்தாலும் அது ஏதாவது ஒரு குறை வந்து இறைவனுக்கு அதுல திருப்தி இல்லை அப்படின்னா சொல்ல முடியுமா? முடியாதா? அவன் கடவுள்ல, அவன் எல்லாத்துக்கும் ஆற்றல் படைத்தவன் இல்ல.
இதுக்காக இப்ராஹிம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் ஒரு இபாதத்தை பண்ணிட்டேன், ஒரு வணக்கத்தை நான் செய்து விட்டேன், இதை ஏற்ற நீ ஏத்துட்டேன். சும்மா தொழுகிறோம் அல்லாட்ட அதை கேட்கிறோம், எனக்கு சொர்க்கத்தை தான் அல்லது வசதி வாய்ப்பை தான் கேட்போம், வேண்டாம்னு சொல்லல. அதோடு சேர்த்து யா அல்லாஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு சும்மா நான் வந்திருக்கேன், வீட்டுல இருந்து நடந்துதான் வந்தேன், உன்னுடைய அருளுக்காக உன்னுடைய திருப்திக்காக என்னுடைய இந்த வணக்கத்தை நீ ஏத்துக்க. ஒவ்வொரு நேரத்திலையும் கேட்கும், ஒரு தர்மம் கொடுத்தாலோ அல்லது வேற ஏதாவது நன்மையான காரியங்கள் செய்தாலோ இறைவனிடத்தில் யாரெல்லாம் எனக்கு நீ தந்துறீங்க, ஏத்துக்க. ஏன்னா இறைவன் ஏத்துக்கிட்டாதான் மறுமையில நம்ம அவன்கிட்ட பரிகாரம் கேட்க முடியும். யாரெல்லாம் நான் தொழுதேன், எனக்கு அந்த நன்மையை தான் எப்ப கேட்க முடியும்? அல்ல ஏத்துக்கிட்டா தானே. நிராகரித்து விட்டா, நிராகரிச்சுட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம எந்த நன்மைகளை இறைவனத்தில் கேட்டாலும் அதையெல்லாம் இல்லையே, இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், ஏதோ சரியோ தப்போ நீ அதை ஏத்துக்க, இறைவன் அதை கேட்கணும். அதே மாதிரி குழந்தையை கேட்கும் போது கூட ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி சாதாரண யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தை தான், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், நல்ல பிள்ளைகள் கேட்கும் போதே அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள், எனக்கு நல்ல பிள்ளையை தான். நம்மள நிறைய பேர் ஆம்பளை தான் தன்னை என்ன செய்ய 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு வாங்கி எங்கேயாவது இடிச்சு சாவுறதுக்கா, உன் பேச்சை கேட்காம போறதுக்கா? ஏன் இந்த மாதிரி வருது? நீ கேட்கும் போதே பிள்ளையத்தான், ஆம்பளை பிள்ளையத்தான், பொம்பளை பிள்ளை இப்படி கேட்காத. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், நல்ல பிள்ளையத்தான் எனக்கு அதான் வேணும். அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ, குறைபாடுகள் உள்ள பிள்ளையோ குறைபாடுகள் இல்லாத பிள்ளையோ, எதுவாக இருந்தாலும் சரி நல்ல சாலியான பிள்ளைங்க தான். இப்ராஹிம் நபி அவங்க கேட்ட பிரார்த்தனைகள் இப்படி ஒவ்வொன்றா நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1000 அர்த்தங்கள் பொதிந்ததாக இருக்கும். உலகம் கியாமத் நாள் முடிகிற வரையிலையும் அதுல உள்ள பாடங்கள் படிப்பினைகள் நமக்கு தேவையாக இருக்கும். அதனால இந்த பிரார்த்தனைகளை நம்ம ஒரு பாடமாக எடுப்போம். முடிந்தவரை அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை குர்ஆன்ல இருக்கிறது, அதை மனனம் செய்வோம். ஒவ்வொரு நேரத்திலையும் இறைவனிடத்துல இப்ராஹிம் நபி அவங்க செய்த பிரார்த்தனை எந்த அடிப்படையில் நாம அல்லாஹ்வை கேட்போம், உறுதியான ஒரு முடிவை நம்ம அதை எடுப்போம். வல்லல்லாஹ் நம்ம கேட்ட அடிப்படையில் செயல்படுவதற்கு அவன் அருள் செய்வானாக. வாசுதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிக்கக்கூடிய சோதனை இறைவனுடைய பேரொருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே பல்வேறு விதமான மார்க்க பணிகளையும் உலக பணிகளையும் செய்து வருகிறோம். அந்த வரிசையில இந்தியாவில் நடைபெறுகின்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான எந்த கருத்துக்களாக இருந்தாலும், குறிப்பாக இந்திய நாட்டுக்கு எதிரான எந்த செய்திகளாக இருந்தாலும் செயல்பாடுகளாக இருந்தாலும் அதையும் நம்மால் இயன்ற அளவுக்கு கண்டித்து வருவோம். கண்டன அறிக்கைகள் கொடுப்போம் அல்லது போராட்டங்கள் வாயிலாக ஜனநாயக வழியின் அடிப்படையில் அது போன்ற எதிர்ப்புகளை பதிவு செய்வோம். இப்ப அதே மாதிரிதான் ஏறத்தாழ இன்றைக்கு டிசம்பர் 6 32 ஆண்டுகள் ஓடிவிட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல கோயிலையும் கட்டி ஏதோ சில அரசியல் லாபத்துக்காக வேண்டி இதையெல்லாம் செய்தார்கள். ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது வேறு வேறு பள்ளிகளை கையில் எடுத்திருக்கிறார்கள். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகின்ற முகலாயருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிவாசலை அபகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில அரசியல்வாதிகள் அல்லது சில ஆட்சியாளர்கள் இது போன்ற ஒரு பிரச்சனையை கிளப்பி சில தினங்களுக்கு முன்பு ஏறத்தாழ 4 பேர் கொலையில் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அப்ப இது போன்ற வன்முறைகள் இவைகளெல்லாம் நம்முடைய நாட்டுக்கு தேவையான ஒன்று அல்ல, நாட்டுக்கு எதிரான ஒன்று. ஆனால் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் மூலமாக இஸ்லாமியர்களை அச்சுறுத்த நினைக்கிறார்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழக்கூடாது என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்ப இது போன்ற நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது? இதுல நம்ம தெளிவாக இருக்கணும். எந்த அச்சுறுத்தல் வந்தாலும், நம்முடைய நாட்டுக்கு எதிரான இது போன்ற சதி திட்டங்கள் தீட்டப்பட்டாலும், அப்போ நம்முடைய நிலை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை தேவையில்லாத ஒரு செயலை செய்துவிடக்கூடாது. அதுல கரெக்டா இருக்கும்.
மார்க்க நெறிகளை எல்லா விஷயத்திலையும் நம்ம பின்பற்றணுமா இல்லையா? அப்ப இது போன்ற அச்சுறுத்தல் அல்லது இது போன்ற நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்றால் மார்க்கம் அதற்கு சில வழிமுறைகளை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஒரு வழிமுறை என்ன? இதை எதிர்த்து, தீமையை எதிர்த்து களமாடுவது, அதாவது ஜனநாயக வழியில போராடுவது. நபி அவர்கள் அழகாக சொன்னாங்க, அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாய். சத்தியத்தை அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னால் எடுத்து சொல்வது. யார் யாரெல்லாம் அநியாயம் பண்றாங்களோ அவங்க செய்யக்கூடிய அநியாயத்தை இது அநியாயம் என்று உன் வாயால சொல்லு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்மளும் ஆர்ப்பாட்டம் வழியாக, போராட்டங்கள் வழியாக இது தீமை என்று நாம சொல்கிறோம். இது இஸ்லாம் கடைபிடிக்கக்கூடிய காட்டித் தருகின்ற அற்புதமான ஒரு வழி. இரண்டாவது வழி என்ன? இதையும் தாண்டி நம்முடைய உரிமைகளை பறிக்கிறார்கள், ஏதாவது திண்டுக்கு முண்டா அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதே வழியில நீ போயிடாது. அது இஸ்லாம் அழகாக நம்ம சொல்லி தருகிறது. ஏன்? நம்மகிட்ட ஆட்சி அதிகாரங்கள் கிடையாது, ஒருவரை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை நமக்கு இல்லை. ஒரு ஆட்சியின் கீழே தான் இருக்கும். அப்ப ஒரு ஆட்சியின் கீழே இருக்கும் போது இது போன்ற அநியாயங்கள் நடந்தால் அடுத்த வழி என்னன்னு கேட்டா பொறுமையாக. பல்வேறு இடங்கள்ல நீங்க நபிமாருடைய வரலாறு நீங்க பாருங்க, எல்லா இடங்களையும் எடுத்துக்கலாம். கடுமையான எதிர்ப்புகள் வரும்போது அவங்க பொறுமையா இருந்தாங்க. ஆட்சி எதையும் கையில இல்லை. அதே மாதிரி நபி அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, ஆட்சி ரசூலுல்லாஹ்வுடைய கையில இல்ல, கடைசி வரை பொறுமை. கடைசி வரை ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொன்னாங்க. அதனாலதான் குர்ஆன்ல நமக்கு அல்லாஹ் அறிவுறுத்துவான், பல்வேறு இறை தூதர்கள் மேற்கொண்ட அந்த பொறுமையை நீங்களும் மேற்கொள்ளுங்கள். இந்த ரெண்டு தான். உணர்ச்சி வசப்படுவதோ, தேவையில்லாத விமர்சனங்களை செய்வதோ, நாட்டுக்கு எதிரான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதோ அல்லது மார்க்கத்துக்கு எதிரான ஒரு செய்திகளை சொல்வதோ இவைகள் எல்லாமே நம்மை அழிச்சிடும். என்னைக்குமே இது போன்ற உணர்ச்சிகளை தூண்டுகின்ற அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படாம மார்க்க நெறிகளோடு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை இறைவன் தருவான். இப்ராஹிம் நபிக்கு வெற்றியை கொடுக்கலையா? மூசா நபிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கலையா? ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கலையா? எத்தனை இறை தூதர்களுக்கு இறைவன் மாபெரும் வெற்றியை கொடுக்கலையா? அப்ப அதனால அவங்க காட்டி தந்த அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கணும். இவைகள் எல்லாத்தையும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெகுஜன மக்கள்கிட்ட இந்த தீமைகளை வாயளவுல நம்ம பிரச்சாரத்தின் வாயிலாக சொல்லணும். எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது பாருங்க, நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாங்க பொறுமையா இருக்கிறோம், இருந்தாலும் நீங்களும் இதை வேடிக்கை பார்க்கிறீங்களே என்ற அந்த பிரச்சாரத்தையும் வெகுஜன மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போகணும். இதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். வல்லாஹ் நம்ம கேட்ட அடிப்படை செயல்பட அவர் அருள் செய்வானாக. வாகத்தவன் எல்லாரும்